கட்டுக்கோப்பாக என்னென்ன தேவை, இந்த விழா எப்படி நடக்கணும், எப்படி கொண்டு போகணும் ஒரு சிலைய அப்படின்னு பராமரிச்சு அவங்களோட வழிபாட்டு முறைகளும் சொல்லி, அந்த ஒவ்வொரு சிலையாக தனித்துவமாக வந்து வரிசைப்படுத்தி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டோக்கன் குடுத்து, அவங்களுக்குள்ள ஒரு பாஸ் குடுத்து, அந்த வண்டியிலேயே வந்து எத்தன சிலை வந்திருக்குன்னு ஒவ்வொரு சிலையும் வரிசையாக வண்டி அமைச்சு, அவங்க ஒவ்வொரு ஊர்வலமும் போயிட்டு, ஒவ்வொரு வண்டிக்கும் 4 போலீஸ்காரங்க பாதுகாப்போட அந்த வண்டிய வந்து அவங்க வந்து மூவ் பண்ணி கொண்டாடுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுதுங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரமத்தி வேலூர் மக்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும், மகிழ்ச்சி வெள்ளத்தில் இன்றைக்கு ஆழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்ல வேண்டும். இந்த அற்புதமான ஒரு நன்னாளை அனைவரும் ஒரு கண்டுகளிக்கும் ஒரு நினைவாக இருக்கும் என்பதற்காக இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தையும் பதிவிடுகிறேன். அதே மாதிரி இந்த எடுத்த வீடியோவையும் இந்த சேனல் வழியாக பதிவிட்டிருக்கிறேன். அனைவரும் பாருங்கள். இதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நான் ஒவ்வொரு ஆன்மீக ஒரு நிகழ்வையும், அதே மாதிரி ஜோதிடம் சம்பந்தமான ஒரு நிகழ்வையெல்லாம் இந்த சேனல் நான் பதிவிட்டு வந்திருக்கிறேன். மெயினா ஆன்மீகத்துல அதிகமா குடுத்துட்டு இருக்கிறேன். நடந்த உண்மை நிகழ்வை மட்டும் தான் சொல்லுவேங்க. மத்த ஏனாதானம்லாம் சொல்றதில்ல. எந்தெந்த உண்மையான ஒரு நிகழ்வு, மக்கள் வழிபாடக்கூடிய ஒரு தலம், இந்த மாதிரி ஒரு இந்து முன்னணி அமைப்பினர், இந்த விநாயகர் சதுர்த்தியை அதுவும் பரமத்தி வேலூர்ல பொத்தனூர்ல ஆரம்பிக்கப்பட்ட மொத வந்து பொத்தனூர்ல தான் 7வது வார்டுல தான் இந்த இந்து முன்னணி அமைப்பு இந்த சிலையை விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை ஆரம்பித்தார்கள். இன்று வரைக்கும் இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவை. இந்த விழா கொஞ்சமாக ஆரம்பித்து முதல்லாம் வந்து கம்மியா தான் இருந்துச்சு. நாளுக்கு நாள் சிலை அதிகரிச்சு கொண்டிருந்தாலும் அவங்க வந்து ஒரு கட்டுப்பாடோட வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு மேல பர்மிஷன் குடுக்க மாட்டேங்குது. பர்மிஷன் குடுத்தா நெறைய வந்துருங்க. இருந்தாலும் அந்தந்த ஊருக்கு ஒரு வார்டுக்கு இத்தனை பேர் தான் இருக்கணும், இத்தனை சிலை தான் இருக்கணும்னு அவங்களும் ஒரு அமைப்புப்படி இந்த சிலைகளை வரிசைப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி இத வந்து ஒரு சிறப்பு ஒரு விழாவாக அமைந்துள்ளது என்ற ஒரு கருத்தையும், இந்த பரமத்தி வேலூர் நடந்த ஒரு உண்மை நிகழ்வையும், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் ஒரு சிறப்பு நிகழ்வையும் பகிர்ந்து கொள்வதில் மனமகிழ்ச்சி, மன சந்தோஷம் அடைகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர் சந்திரன். அனைவரும் இந்த சேனலை பாருங்க. பார்த்துவிட்டு முக்கியமானது. நமக்கு வந்து ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும், இந்த பராசர மணிமன்றம் ஆன்மீக சம்பந்தமான ஒரு நிகழ்வையும் உங்களுக்கு குடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். அதே மாரி ஆன்மீகத்துல வந்து உண்மையான நிகழ்பாட்டை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாரி இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்பது ஒரு திருவிழா போல் பரமத்தி வேலூர்ல அமைந்துள்ளது. இந்த திருவிழாவை மக்கள் கண்டுகளிக்கும் ஒரு வண்ணமாகவும், இதை பார்க்கும் வண்ணமாகவும், அதை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் வண்ணமாகவும், குழந்தைகளோடு, அவங்க பிள்ளைகளோடும், அதாவது அனைவருமே இங்க வந்து மகிழ்ச்சியோட இந்த தருணத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுச்சந்திரன்.